புதுச்சேரியில் முதல் முறையாக சேவல் சண்டை போட்டி. 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இருந்து 3000 சேவல்களுடன் போட்டியாளர்கள் பங்கேற்றனர். பொங்கல் பண்டிகையின் போது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான ஜல்லிக்கட்டு, கிடா, சேவல் சண்டைகள் தமிழகத்தில் நடைபெறும். இதேபோல புதுச்சேரியிலும் சேவல் சண்டைகள் நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் சேவல்கள் துன்புறுத்தப்பட்டு வந்ததாகவும், சூதாட்டத்தில் ஈடுபடுவதால் சட்ட ஒழுங்கு சீர்கெடுவதாகவும் புகார் எழுந்தது. இதனால் சேவல் சண்டைக்கு தடை விதிக்கப்பட்டது. இதையடுத்து தேங்காய்திட்டை சேர்ந்த ஒருவர் சேவல் சண்டை நடத்த கோர்ட்டில் அனுமதி கேட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சில நிபந்தனைகளுடன் சேவல் சண்டை நடத்த கோர்ட் அனுமதி வழங்கியது. இதன் பேரில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் கனரக வாகன முனையத்தில் சேவல் சண்டை இன்றும் நாளையும் நடக்கிறது. 60 வருடங்களுக்கு பிறகு நடைபெறும் இந்த வெற்றுக்கால் சேவல் சண்டை விழா இன்று தொடங்கியது. இதற்காக கனரக வாகன முனையத்தில் 50க்கும் மேற்பட்ட களம் அமைக்கப்பட்டிருந்தது. இதில் புதுவை, கேரளா, கர்நாடகம், ஆந்திரா, ஒடிசா உட்பட 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட சேவல்கள் பங்கேற்றது. இந்த சேவல்களை வளர்ப்பவர்கள் 2000க்கும் மேற்பட்டோர் வந்திருந்தனர். இதனால் புதுச்சேரியில் சேவல் சண்டை களை கட்டி நடந்தது. நாளையும் சேவல் சண்டை நடக்கிறது. போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது.